அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். பொதுவாக எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம், நாம் வசதியாக வாழணும். ரொம்ப ஓவராக வசதியாக இல்லைனா கூட ஓரளவுக்காவது நம்முடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே நிறைவேற மாதிரி ஒரு வசதி இருக்கணும். யாருக்கிட்டேயும் கையேந்திர ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. நம்மளுடைய ரிஸ்க்கு அதிகமாகணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஆசை இதுவாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக நிறைய துவாக்களை நம்ம போட்டுட்டு வரோம். இந்த துவாக்கள் ஊதுனா ரிஸ்க்கு அதிகமாகும் சொல்லிட்டு நீங்கள் என்ன தான் துவாக்கள் ஊதுனாலும் ஒரு 4 அமல் இருக்குது. இந்த 4 அமல்கள் செய்யாமல் நிச்சயமாக உங்கள் ரிஸ்க்கு பறக்கத் அடையாது. உங்கள் ரிஸ்க்கு நல்லா பறக்கத் அடையணும், உங்கள் பொருளாதாரம் நல்லா மேலே போகணும், நல்லா வசதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. இந்த 4 விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு பிறகு அந்த துவாக்களை ஓதி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கடன் அடையும், உங்கள் வறுமை நீங்கும், உங்கள் செல்வம் கண்டிப்பாக பெருகும். நல்லா ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி தருவான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு தரணும்னு நாம் நினைக்கிறோம். அதாவது மேலும் மேலும் தரணும். எத்தனையோ பேரை பார்க்குறோம், நாமளே பார்க்குறோம், அவங்க நல்லா வசதியாக இருக்கிறாங்க. நமக்கு ஏன் அந்த வசதி வாய்ப்பு வரல? அதே வசதி வாய்ப்பு நமக்கும் வரணும்னு நினச்சா அவன் திருப்திப்படுற வகையில், அவன் சந்தோஷப்படுற வகையில் சில விஷயங்களை நாம் செய்யணும். மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்துள்ளது. இந்த 4 விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு வரவங்க என்றைக்குமே கஷ்டப்பட மாட்டாங்க. யாருக்கிட்டேயும் கையேந்திர சூழ்நிலை அவங்களுக்கு நிச்சயமாக வரவே வராது. நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அவ்வளவு சிறந்த ஒரு விஷயங்கள் இன்று முதல் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு மாறும். அதில் முதலாவது விஷயம் தொழுகை இல்லாமல் நீங்கள் என்னதான் துவாக்கள் திக்ர்கள் எடுத்தாலும் பரக்கத் இருக்காது. ஏன்னா நமக்கு முக்கிய அடிப்படை விஷயமே தொழுகை தான். 5 வேளை தொழணும். ஏதாவது ஒரு வேளை தொழுகை விட்டால் கூட அதன் காரணமாக நமக்கு முசீபத்துக்கள் வரும். முக்கியமாக ஃபஜ்ர் தொழுகை. ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் இறங்குமா, நன்மைகளும் இறங்கும், அதே போல் முசீபத்துகளும் இறங்கும். காலை நேரத்தில் ஃபஜ்ர் நேரத்தில் என்ன நடக்கும்னா ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். அந்த நேரத்தில் தான் இறக்குகின்றான். ஒரு விஷயம் நமக்கு தேவைன்னா அது எந்த நேரத்தில் இறக்கப்படுதோ அந்த நேரத்தில் கேட்பது மிக சிறப்பாக இருக்கும். காலையில் ஃபஜ்ர் நேரத்தில் தான் வாழ்வாதாரங்கள் இறக்கப்படுது சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஃபஜ்ர் நேரம் மிக சிறப்பான ஒரு நேரம். யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாங்களோ அந்த நாளில் அவங்க வெற்றி அடைஞ்சு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு தொழுகை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மற்ற வேலை தொழுகைகள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, 5 வேளை தொழுவாங்க, ஆனால் ஃபஜ்ர் மட்டும் லேட்டாக தொழுவாங்க. அவங்களுக்கு வர இருக்கிற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம், அதாவது ரிஸ்க்கு ஏறாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஃபஜ்ர் தொழுகையை விட்டதாக தான் இருக்கும். இனிமேல் ஃபஜ்ர் தொழுகையை விடாமல் அந்த நேரத்தில் கரெக்டாக அலாரம் வச்சாவது எழுந்திருச்சு தொழுதுட்டு பிறகு ரிஸ்க்கு வேண்டி துவா செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ரிஸ்க்கு உங்கள் வீட்டில் இறங்கும். வெறும் ஃபஜ்ர் தொழுகையை மட்டும் தொழுதுட்டு மற்ற தொழுகைகளை விட்டுடக்கூடாது. எல்லா தொழுகையும் கண்டிப்பாக நமக்கு கட்டாயம். தொழுகையை அந்த நேரத்தில் தொழணும், அது மிக முக்கியம். அதனால் 5 வேளை தொழுகையை சரியாக தொழுதுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்கு முதல் வெற்றி. அடுத்து 2வது விஷயம் சதக்கா. இப்போ நம்முடைய பணம் நல்லா பெருகணும்னு நினச்சிங்கன்னா அந்த பணத்திலேருந்து நாம் சதக்கா கொடுக்கணும். அவங்கவுங்க வசதிக்கேற்ப கொடுக்கலாம். சதக்கானா பெரிய அமௌண்ட் தான் கொடுக்கணும்னு அப்படிலாம் இல்லை. ஒரு ரூபாய் நீங்கள் அதிலேருந்து எடுத்து கொடுத்தாலும் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுறீங்க. அந்த 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும். இது சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் பணத்தை பெருக்கணும்னா நீங்கள் சதக்கா அவசியம் செய்யணும். இல்லை என்னால் சுத்தமாக எனக்கு சதக்கா கொடுக்க முடியல, அந்த அளவுக்குலாம் எனக்கு வசதியே இல்லை, நான் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா சதக்காவிற்கு இணையான அமல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது, அதை செய்யலாம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 வார்த்தைகள் நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் சதக்கா கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு முஸ்லீமை பார்த்து முகமலர்ச்சியோடு சிரிக்கிறது, அவங்கள பார்த்து சலாம் சொல்கிறது, ரோட்டில் ஏதாவது மனுஷங்களுக்கு நடக்கிறதுக்கு தடையாக இருக்கிற பொருளை நீங்கள் அகற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நன்மையான காரியங்கள்லாம் செய்கிறீங்களே, இது எல்லாமே சதக்கா கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். காசு இல்லை, சதக்கா கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரி நன்மையான காரியங்கள் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம் பல மடங்காக பெருகும்.
நம்முடைய பணத்திலிருந்து சதக்கா கொடுத்தா நம்முடைய பணம் குறையும் சொல்லிட்டு ஷைத்தான் உங்களை குழப்புவான். அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களும் நடக்கும். இது எல்லாமே ஷைத்தானின் சதி. அதை மீறி நீங்கள் கொடுக்கணும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நீங்கள் ₹1 அல்லாஹின் பாதையில் செலவு பண்ணாலும் உங்களுக்கு ரெட்டிப்பாக்கி அல்லாஹ் கொடுப்பானே தவிர நஷ்டம் வரவே வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பணம் பல மடங்காக பெருகும். அடுத்த விஷயம் இஸ்திக்ஃபார், அதாவது அல்லாஹ்விடம் தௌபா செய்வது. தௌபாவிற்கும் நம்முடைய செல்வம் பெருகுவதற்கும் என்ன சம்பந்தம் கேட்டிங்கன்னா மிக பெரிய சம்பந்தம் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்கின்ற விஷயம். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு நான் செல்வத்தை தருவேன், ஆறுகளை தருவேன், தோட்டத்தை தருவேன், நல்ல மழையை கொடுப்பேன், குழந்தை பாக்கியங்களை கொடுப்பேன் சொல்லிட்டு சொல்கிறான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை. இஸ்திக்ஃபாருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. எவ்வளவோ முசீபத்துகள், வறுமைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அஸ்தக்ஃபிருல்லா என்ற ஒரு வார்த்தை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். ஆனால் மனசார சொல்லணும். சும்மா மேலோட்டமாக சொன்னால் ஒன்றுமே உங்களுக்கு பலன் அளிக்காது. எந்த துவாவசம் நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் சரி, மேலோட்டமாக சொன்னால் உங்களுக்கு பலன் இருக்காது. மனசார பொருள் உணர்ந்து சொல்லணும். அதில் தௌபா துவாவிற்கு நிறைய விஷயம் இருக்குது. மனசார நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஏதாவது ஒரு தவறு நாம் செஞ்சுருப்போம். அந்த தவறு நம்ம மனசில் குத்திக்கிட்டே இருக்கும். நாம் தப்பு செஞ்சிட்டோமே சொல்லிட்டு அதன் காரணமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடுகின்றான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிங்க. ஏன்னா சில பேர் பாவம் மேலே பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு காமிக்கவே மாட்டான். அலங்காரமாக்கி தருவான், எல்லாமே தருவான். பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மொத்தமாக பிடிக்கிறதுக்காக சின்ன சின்ன தவறுகளை செஞ்சு நம்ம மனசு குத்தி உடனே அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம முன்னேற்றத்திற்கான அடையாளம் எது? நிறைய தௌபா, எவ்வளோ அதிகம் நீங்கள் தௌபா செய்கிறீங்களோ அவ்வளோ அதிகம் எல்லா முசீபத்துகளும் நீங்கும். செல்வத்தை உங்களுக்கு பல மடங்காக பெருக்கி தரும். ரிசுக்கு விஸ்தீர்ணமாகும். நோய் நொடிகள் இருந்தால் அது எல்லாமே நீங்கும். சண்டை சச்சரவுகள் இருந்தால் அது எல்லாமே நீங்கும். எல்லாமே உங்களுக்கு சரியாகும். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான துவா தான் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த இஸ்திக்ஃபார் துவா இருக்குது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். இன்னும் நிறைய தௌபாவிற்கான துவாக்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து ஓதுங்க. ஆனால் நீங்கள் ரெகுலராக உங்கள் நாவில் இந்த ஒரு வார்த்தை வரா மாதிரி பார்த்துக்குங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் எப்போவுமே சொல்லிக்கொண்டே இருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 4வது விஷயம், படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவது. நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அருட்கொடைகள் தரல சொல்லிட்டு சொல்ல முடியாது. எங்கே நான் கஷ்டத்தில் தானே இருக்கேன், எனக்கு என்ன அல்லாஹ் தந்தான் சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா இருக்குல்ல, அதுவும் உங்களுக்கு நியமத் தான். நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, வாடகை வீடோ சொந்த வீடோ ஏதோ ஒரு வீட்டை உங்களுக்கு கொடுத்துருக்குறான். எத்தனையோ பேர் தெருக்கல்ல இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு அடைக்கலத்தை கொடுத்துருக்கான். அதுவும் ஒரு நியமத் தான். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அதுவும் ஒரு நியமத் தான். நல்ல துணை அமைஞ்ச அதுவும் ஒரு நியமத் தான். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்குள்ளே இருக்கும். நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு சுற்றி கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்லது அல்லாஹ் உங்களுக்கு தருவான். எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் அப்படி தான் தந்திருக்கிறான். இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு வீடு இல்லை, நான் தெருவில் தான் இருக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுவே ஒரு நியமத் தான். இந்த மார்க்கத்தில் இருந்தாலே போதும். இந்த துனியாவில் நம்ம கஷ்டப்பட்டாலும் நிரந்தரமான மறுமை நமக்கு சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். எப்படி செலுத்தணும்? அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு வார்த்தை போதும். எல்லா நிலையிலும் சொல்லுங்கள். வெறும் சந்தோஷத்தில் மட்டும் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு நடக்குது, அந்த டைமில் மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி விட்டுறக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான டைமில் கூட நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். ஏன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அந்த சக்தியை தந்திருக்கிறான்ல, அந்த மன வலிமையை கொடுத்துருக்கான்ல, அந்த டைமில் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். எவ்வளவோ அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களோ நியமத்துக்களை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். இன்னும் தந்து கொண்டே இருப்பான். இப்போ எப்படி இஸ்திக்ஃபாருக்கு நீங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சால் நான் இதெல்லாம் தருவேன் அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான்ல, அதே போல தான் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினா நான் இன்னும் தருவேன், இன்னும் அதிகமாக தருவேன், அதிகப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல். நிறைய திக்ருகள் இருக்குது. அதில் ஷார்ட்டான ஒரு திக்ருன்னா அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலையிலும் நீங்கள் சொல்லணும், மனசார சொல்லணும். சும்மா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அதுவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. கஷ்டமான சமயத்திலும் நீங்கள் சொல்லுங்கள், நல்ல நிலையிலும் சொல்லுங்கள். கஷ்டமான சமயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான். என்னுடைய அடியான் இந்த வறுமையான டைமில் கூட எனக்கு நன்றி செலுத்திக்கின்றானே சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு நியமத்துக்களை அதிகப்படுத்துவான். உங்கள் கடன் நீங்கும், வறுமை நீங்கும், உங்கள் செல்வம் பல மடங்காக பெருகும்.
இதே போல் நல்ல ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அந்த நேரத்திலையும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்க, நன்றி மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு தேவைன்னா அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்வாங்க, அந்த தேவை முடிஞ்ச உடனே டக்குன்னு மறந்துடுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன நடக்கும், அல்லாஹ்விற்கு கோபம் வரும், இன்னும் மறுபடியும் பயங்கரமான சோதனையை கொடுப்பான். அதை தவிர்க்க நீங்கள் எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். உங்கள் செல்வம் பல மடங்காக பெருகும். அவ்வளவு சிறப்பான விஷயம் இது, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 4 விஷயங்கள், முதல் விஷயம் தொழுகை, இரண்டாவது விஷயம் சதக்கா, மூன்றாவது விஷயம் இஸ்திக்ஃபார், நான்காவது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. இந்த 4ஐயும் செஞ்சுக்கிட்டு அடுத்து எக்ஸ்ட்ரா துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, ரிசிக்கிற்கான நிறைய துவாக்கள் இருக்குது. நம்ம சேனலில் நிறைய நான் போட்டுருக்கிறேன். நைட் இந்த துவா ஊதலாம், பகலில் ஊதலாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக ஓதிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் ஓத ஆரம்பிக்கிறீங்கன்னு நினச்சிக்கிங்க, எல்லாம் ஒரே நாளில் நடக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பொறுமை வேணும். படிப்படியாக உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும். இந்த வருஷம் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நல்ல ஒரு நிலைமையில் இருப்பீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் ஒரு படி ஏறும். இதே மாதிரி பல படித்தரங்களாக அல்லாஹ் உங்களுக்கு ஏற்றுவான். நல்ல ஒரு நிலைமை ஏற்படும். யார்கிட்டையும் கையேந்திர சூழ்நிலை உங்களுக்கு வராது. வறுமை சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. உங்கள் குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. நிறைய சகோதர சகோதரிகள் தொடர்ந்து பதிவிடுற விஷயம் இது, இந்த கடன், வறுமை, கஷ்டங்கள் சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், உங்கள் செல்வம் பல மடங்காக பெருகணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.